सीतापदे राम 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 श्री राम नाम संगीत की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्पन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில், அதாவது ஜன்மாத்தியஸ்ய யதோ அன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிக்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயः यत्र त्रिसर्गोऽमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகம், பிரதம ஸ்கந்தத்தில் பிரதம ஸ்லோகம். இந்த தாண்டி தான் நம்ம போனோம். மூலப்பாராயணம் பண்ணுறவங்களோ அல்லது உபன்யாசம் பண்ணுறவங்களோ இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் போக மாட்டாங்க. ஏன்னா இது பிரம்மசூத்திரத்தினுடைய அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் சூத்திரம். அப்போ ரெண்டாவது சூத்திரம் இது ஜன்மாத்தியஸ்ய யதா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்தை முதலடியாக வச்சு தான் பாகவதம் ஆரம்பிக்கிறார் வியாசாச்சாரியார். ஆனால் இதில் உள்ள ஆழ்ந்த கருத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா, இது பல பேருக்கு என்னென்னா உபன்யாசம் பண்ணும்பொழுது மகான்கள்லாம் 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவாங்க. இது மட்டும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகிடும். அந்தளவுக்கு இது உபன்யாசம் எடுத்துப்பாங்க. சில பேர் அரை மணி நேரம் பண்ணுவாங்க. அது நேரத்தை பொறுத்து இருக்குது. இப்போ 2 வேளை பிரவச்சனம் அப்படின்னா 1 மணி நேரம் எடுத்துப்பாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ அண்ணாவாக இருந்தாலும் சரி, பார்த்தா இதுக்கு அவ்வளோ பெரிய வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இதில் பொருள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய விஷயம் இது. இதை மட்டும் நம்ம ஒரு உபன்யாசமாக கேட்காம நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக நம்ம கேட்டோமானால் இது அனுபவம் ஏற்பட்டுரும். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் புரியும். நான் சின்ன வயசில் இந்த சினிமா பார்க்கும்பொழுது, சின்ன வயசில் நம்மளுக்கு தெரியாது, நம்ம அப்பா அம்மாலாம் இட்டு போய் படம் காமிக்கிறாங்க, சினிமாவுக்கு இட்டு போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிவியில் தான் பார்த்தேன். டிவியில் இந்த ஜெயலலிதா எம்ஜிஆரோட முதல் நடித்த படம் 1000ல் ஒருவன். அந்த படத்தில் பார்த்தா ஆடாமல் ஆடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா, அந்த பாட்டை பார்த்துட்டு நான் அழுதுட்டேன். ஏன்னா சாட்டையில் அடிப்பாங்க. அந்த படத்தில் அந்த ஜெயலலிதா, ஆக்ட்ரஸ் ஜெயலலிதா, அவங்கள சாட்டையில் அடிப்பாங்க. அப்படியே அழுதுட்டேன் நான். அந்த படத்தை பார்த்து அப்படியே உண்மையிலே அழுது அப்படியே, அது இப்படி அடிக்கிறாங்களே, எப்படி சித்திரவதை பண்ணுறாங்களே, அம்மா வெள்ளை பேசுகிறாங்களே, அம்மா எம்ஜிஆர் வாங்கிப்பார். அது அப்போ அந்த படம் பார்க்கும்பொழுது கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு, அழுதுட்டேன். என்ன இப்படி அடிக்கிறாங்கன்னு எல்லாரும். அப்புறமா அப்போ நான் அது சத்தியம்னு நினச்சேன். சத்தியம்னு நினைக்கும்பொழுது எனக்கு அழுக வந்துடுச்சு. என்ன இப்படி அடிக்கிறாங்களே, பாவமாக இருக்கும். அவங்கள பார்த்தா அந்த இடத்துல பாவமாக இருக்கும். அப்படியே ஐயோ பாவம், எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போது அந்த படமே எனக்கு என்ன சோகமாக பார்த்துட்டே இருந்தோம். அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சின்ன வயசில் ஓரளவுக்கு புத்தி தெரியும். அந்த வயசில் ஒரு 6வது 8வது படிக்கிறேன். அந்த சமயத்தில் 8வது படிக்கிறேன். அப்போ பார்த்தா இந்த டிவியில் போட்டாங்க அந்த படத்தை. அப்போ அது ஏன்னா அது சத்தியம்னு நம்பினேன். நம்ம இருந்தாலும் என்னாச்சு, அப்படியே எனக்கு அழுக வந்துடுச்சு.
அப்புறமா ஒரு மெச்சூர்டான வயசு அப்புறமா புரிஞ்ச பிறகு ஓரளவுக்கு சரி இதெல்லாம் பொய்யான கதைகளை புனைந்து அவர்கள் படம் எடுக்கிறார்கள், அதில் அது மாதிரி நடிக்கிறாங்க. அடக்கடவுளே, அப்போ உண்மையிலே அவர்களை சாட்டையில் அடிக்கலையா? சாட்டையில் அடிக்கலை, சாட்டையை சுடுக்குவாங்க ஆனால் அடிக்க மாட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சே இதெல்லாம் பொய்யா, இதுக்காக நான் அழுதனே நான் அந்த படத்தில் உட்காந்து. அதுதான் அறியாமை. அறியாமை இது பொய்யான நாடகம் என்ற அறியாமையில் இருக்கும் பொழுது அதை சத்தியம் நினச்சதுனால நான் வருத்தப்பட்டேன், பரிதாபப்பட்டேன், அழுதேன். இது தான் நம்ம உலக விஷயங்களும். அம்ரிஷா மிருஷா ஏன் அது சத்தியமாக தோணுது இந்த உலகம் அப்படின்னா, பகவான் சத்தியம் பரம் தீமஹி, பகவான் ஒருத்தர் சத்தியமாக இருக்கிறதுனால அவனால் படைக்கப்பட்ட உலகங்களும் சத்தியமானதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலே மிருஷா பொய்யானது, தற்காலிகமானது. இது படைக்கப்படும், காக்கப்படும், அழிக்கப்படும் இந்த உலகங்கள் எல்லாம். அப்போது உலகம் மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறது, பேசுகிறது, சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு நாள் பொய்யா போயிடும். நம்ம கூட வாழுறது, உறவு, பிரிவு எல்லாம் பொய். ஆனால் இது சத்தியம்னு நினச்சின்னு இருக்கோம். அப்படின்னு ஒவ்வொரு செயல்களும், நீ கடனில் அவஸ்தைப்படுறது, நீ நோயில் வதைப்படுறது எல்லாமே பொய், நாடகம். இது சத்தியம் இல்லை. ஆனால் இது சத்தியமானதாக நமக்கு உணர வைக்கிறது மாயை. பகவானுடைய சக்தியை பெற்று அவள் நம்மை மாயினால் அத்ரி சர்கோ மிருஷா, இந்த முக்குணமான மாயையில் நம்மளை இப்படி புரட்டி எடுக்கிறார். அப்போ நம்ம கூட பழகிறவங்க எல்லாம் பகவானே இத்தனை வேடங்கள் இட்டு இத்தனை ரூபங்களில் பகவான் நடிக்கிறான். நமக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நம்ம ரூபத்தில் இருந்து கொண்டோம். அப்போ பல ரூபங்களில் பகவான் கிருஷ்ணன் தான் இருக்கிறானாம், வேறு யாருமே இல்லையா. சத்தியம் பரம் தீமகி. அப்போ அந்த பரம்பொருளை நீ தீமகி, அவனை நினைத்து விட்டால் இந்த பொய்யான தோற்றம் மறைஞ்சிடும். சத்தியத்தையே உயர்வாக, பரம்னா உயர்வாக, தீமகி தியானிக்கணுமா. அப்போது பொய்யை உயர்வாக நீ தியானிக்க மாட்டாய். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பெரிய ஸ்லோகம் தான் இது, ஜென்மாத்தை சேர்ந்த ஸ்லோகம் இருக்கட்டும். படைத்து காத்து அழிக்கிறது எல்லாம் ஓகே, நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பொய், பகவான் சத்தியமானவன், அந்த சத்தியத்தையே பரம் அப்படின்னா உயர்வாக, தீமகி தியானிக்க வேண்டும். கிருஷ்ணன் தான் இத்தனை ரூபங்களில் நாடகம் நடிக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதுக்கு பிறகு அவங்களுடைய சுபாவங்கள், கோபமோ அல்ல காமமோ இல்லை பயமோ சோகமோ இவைகளை உண்டாக்கக்கூடியவர்களோ இல்லை எதிரிகளோ நண்பர்களோ பகர்களோ எல்லாமே பகவான் இத்தனை ரூபங்களில் வேஷம் போட்டுன்னு நடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா நீ சிரிச்சுடுவேன், முன்னறியாமலே சிரிச்சுடுவேன். இதெல்லாம் என்ன ஒரு மாயை, பகவான் எப்படி விளையாடுறான் பற்றியா. அப்போ எல்லா ரூபங்களிலும் ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம், எல்லாம் ஒரு நாய் பூனை இடத்துலையும் பகவான் இந்த ரூபத்தில் வந்து நம்மளை சோதிக்கிறான். இந்த ரூபத்தில் நம்மளை குலைக்கிறான், நாய் ரூபத்தில். பூனை ரூபத்தில் வந்து நம்மளை வீட்டுக்கு தேடி வரான். அப்புறம் எதிரிகள் ரூபத்தில் நம்மளை எதிர்க்கிறான் பகவான். நண்பர்கள் ரூபத்தில் நம்ம கூட உறவாடுறான். உறவுகள் ரூபத்தில் நமக்களை தொல்லை பண்ணுறாங்க உறவுகள். அது மாதிரி எதனா ஒன்று அப்பா அம்மா ரூபத்தில் நமக்கு பாசத்தை காட்டுகிறார்கள். இப்படி பகவான் இத்தனை ரூபங்களாக இருந்து நம்முடன் விளையாடுகின்றான். அப்போ இது வந்து என்னென்னா, இப்போ படத்தை பார்க்கும்போது சத்தியம்னு நினச்சேன், அப்புறமா வந்து பார்த்தா இது பொய்யான கதைகள் அப்படின்னு புனையப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எப்படி தெளிவடைந்தோமோ அது மாதிரி இந்த உலகம் என்ற நாடக மேடையில் பகவான் இத்தனை ரூபங்கள் எடுத்துட்டு இந்த நாடகம் நடிக்கின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் பொய்யா தோணும்.
இப்போ நான் படம் சொன்னேன் இல்லையா, படம் பார்க்கும்போது சத்தியம்னு நினச்சதுனால தானே அழுதேன், அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டேன், அப்படியே இது பண்ணி எல்லாமே போய் அவர்கள் நாடகம் நடிக்க, அந்த சினிமாவில் நடிக்க வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்காக நடித்தாங்க, அவ்வளோதானே தவிர அவர்கள் அது சத்தியமான கதை கிடையாது, புனையப்பட்ட கதை. அது மாதிரி இப்போ நமக்கு இந்தந்த கதைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கதைகள் எல்லாமே பகவான் என்ற கவிஞனால் எழுதப்பட்ட கதாவசனம். அவன்தான் டைரக்ஷன், அவன்தான் தயாரிப்பு, எல்லாமே அவன்தான். யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்திய ஸ்வயம்புவம் யஸ்வாத்மனி இதம் நிஜமாய் அற்பிதம் கொச்சித் விபாதம் கொச்சிதத் திரோஹிதம் அவித்ததற்கு சாட்சியுபயம் ததீக்ஷதே ச ஆத்மமூல அவதுமாம் பராத்மனக. அவன்தான் இந்த உலகமாகவும் இருக்கிறான், உலகத்தில் உள்ள ஜீவராசிகளாகவும் இருக்கிறான், அவன்தான் உலகத்தை படைத்தான், படைக்கப்படுபவனாகவும் இருக்கிறான், படைக்கிறவனாகவும் இருக்கிறான், இந்த உலகமாகவும் வியாபிச்சிருக்கான். எப்படின்னா யஸ்மினிதம் யதச்சேதம் ஏனேதம் இதம் ஸ்வயம், அவனே இந்த உலக வடிவமாகவும் இருக்கிறான். அப்படின்ற இந்த பாவம் வந்துடுச்சுன்னா, கிருஷ்ணன் தான் இத்தனை ரூபத்தில் இத்தனையுமா மாறி இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்புறமா அந்த பேதமே போயிடுமே, அபேத நிலை சித்திச்சிடுமே. அந்த நிலைக்கு வரணும். அது ஒரு நாள் சும்மா தியானம் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ நான் அனுபவத்துக்கு வந்துட்டேன்றது இது தியானிக்கும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்குது பாருங்க. அதுக்காக சொல்ல, அதாவது நம்ம சதாசிவ பிரம்மேந்திரால் கிடையாது, அந்த சர்வம் பிரம்மமயம்னு பார்த்துக்கிறது இல்லை, எல்லாம் கிருஷ்ணமயம்னு பார்க்கறதுக்கு பிரகலாதம் கிடையாது, இல்லை எல்லாம் வாசுதேவ ஸ்வரூபம் வாசுதேவ பிரம்மம் அப்படின்ட்டு பார்க்குற அளவுக்கு நம்ம பரத யோகேஸ்வரர் கிடையாது, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் கிருஷ்ணஸ்வரூபம் பார்க்குற அளவு சுகாச்சாரியர் கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் விசாரமாக பண்ணி பார்க்கலாமே. மனசளவில் எவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது தெரியுமா? ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். இந்த தர்மத்தில், இந்த பாகவ தர்மத்தை கொஞ்சம் நம்ம அதை இந்த தர்மத்தை அபியாசம் பண்ணால் நமக்கு பெரிய பயத்துலேருந்து ஒரு க்ஷணமாவது நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறியோ, நான் இதெல்லாம் பொய்யான நாடக மேடை நடிக்கிறதெல்லாம் பகவான் கிருஷ்ணன் தான் இத்தனையும் நடிக்கிறான் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா, அந்த சமயத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்கள். அந்த கிருஷ்ணனாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதை அனுபவிக்கணுக்காக தான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தொடர்ந்து நித்தியமாக அப்படி இருப்போமான்றது தெரியாது. ஆனால் அந்த கொஞ்ச நேரமாவது இது மாதிரி விசாரம் பண்ணி, நமக்கு நாமே அப்படியே விசாரம் பண்ணி, நம்ம மனசில் அது மனதளவில்லாத நம்ம கடைப்பிடிச்சு பாருங்கள், அந்த ஒரு சௌக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நான் இந்த நிஷ்டையிலிருந்து நான் தவற மாட்டேன், நான் வேதத்தோடு இந்த உடலாக பார்க்க மாட்டேன், இது நாயா பூனையா பன்றியா நான் பார்க்க மாட்டேன், எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக தான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம நிலைச்சி பிடிவாதம் பண்ணோன்னா அது நடக்காது. ஆனால் அவனுடைய அருளால் அது சித்திக்கணும். இல்லை வினா மகத்பாத ரஜோபிஷேகம், அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய மகானுடைய பாதத்துளி சிரசில் தரிச்சுண்டா அவர்கள் கண்ணை திறந்து விட்டுருவாங்க. இப்போ பார் உலகத்தை, இப்போ வேறு கண்ணோட்டத்தோடு எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்ப்பேன், இதுவும் கிருஷ்ணன் தான் அதுவும் கிருஷ்ணன் தான் எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்க்க ஆரம்பிக்கிற அந்த மனப்பான்மை பெரிய ரிலீஃப். இது அவ்வளோ லேஸில் கிடச்சிடாது, ₹1,00,000 கிடச்சிடும். அதை கூட சம்பாதிச்சிடுறாங்க எல்லாம். எவ்வளோ பேர் நான் கோடீஸ்வரன் அவனும் கோடீஸ்வரனாலும் சின்ன வயசுலேருந்து உழைச்சி எப்படியோ ஒரு நாளில் அவங்க அந்த கோல் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த பிரம்மானுபவம் கிருஷ்ணானுபவம் எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு அடைஞ்சவங்க ஒருத்தர் கூட கிடையாது. யாரோ சில மகாத்மாக்கள், அதுவும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ எங்கே இருக்கிறாங்க சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் காண்பதற்கு ரொம்ப 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 அரிது. இதுதான் கிடைக்காதான். இந்த அனுபவம் கிடைச்சிச்சா இது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இந்த அனுபவம் சித்திக்காது. இந்த அனுபவம் உனக்கு பெரிய நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும். அதை தான் முதல் ஸ்லோகமாகவே வச்சார் வியாசாச்சாரியார் பாகவதத்தில். நாம் பாகவதம் பூரா படிக்க வேண்டாங்க, ஒரு ஸ்லோகத்தில் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை புரிஞ்சுட்டு அந்த அனுபவத்துக்கு வர பார்க்கணும். அந்த சுகாச்சாரியார் எந்த அனுபவத்திலிருந்து பேசியிருப்பார் அதை பார்க்கணும். வியாசாச்சாரியார் எந்த அனுபவத்திலிருந்து இந்த முதல் ஸ்லோகத்தை எழுதியிருப்பார்
அப்போ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அந்த அவருக்கு நிலைக்கு போயிடணும். அப்போ வியாசரே நீங்கள் எந்த அனுபவத்திலேருந்து எழுதுனீங்களோ அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு வியாசரத்தில் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமவே பிரம்மனிதைய வாசிஷ்டாய நமோ நமகன்ட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வியாசர் எழுதின அந்த ஸ்லோகத்தை எனக்கு புரிய வைங்களேன், எனக்கு புரியலையே இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன, இது ஏன் எனக்கு பொய்யா எதா வினிமய நீர் நெருப்பாகவும் நெருப்பு நீராகவும் நிலம் நீர் நிலமாகவும் தோன்றுவதற்கு இதுபோல் வேறுபாடாக ஒன்றி மற்றொன்றாக அதான் விக்ஷேப சக்தின்னு சொல்லுவாங்க. ஆவரண சக்தினா ஒன்றை மறைப்பது. இதெல்லாம் சொன்னால் புரியாத தெரில, நான் எளிமையாக சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சில விஷயங்கள் இப்போ மாயைக்கு 2 சக்திகள் உண்டு. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. உள்ளதை மறைப்பது ஆவரண சக்தி, இல்லாததை வெளிக்காட்டுவது விக்ஷேப சக்தி, பொய்யா. இப்போ நீரை நிலமாக காட்டுவது இது விக்ஷேப சக்தி. இப்போது நீரை மறைப்பது ஆவரண சக்தி. இப்போ இன்னொரு திருமூலர் சொன்ன மாதிரி சொன்னால் நல்லா புரியும். மரத்தை மறைத்தது மரத்தில் மறைந்தது யானை. அந்த யானை அந்த பார்முதல் பூதம். மரத்தை மறைந்தது அது டக்குன்னு வரல. சரி அந்த நல்ல மனப்பாடமாக இருந்தது, எல்லாம் மறந்து போச்சு சமயத்தில். இந்த ராமன் இந்த நாமம் மட்டும் ஞாபகத்தில் இருந்தால் போதுமானது. மற்றதெல்லாம் நமக்கு தன்னாலே அந்த ஞானத்தை பகவான் கொடுப்பான். ததாமி புத்தியோகம், என்னை அடையத்தக்க புத்தியோகத்தை நான் கொடுக்கணும். அது கரெக்டு. ஒரு ஸ்லோகம் படித்தாலும் நம்மளுக்கு அர்த்தமாக புரியும். நாமத்தை சொல்லிட்டு படித்தா ஒரு ஸ்லோகம் படித்தாலும் பாகவதத்தில் நம்மளுக்கு சூட்டிக்காக படிச்சுப்பீங்க. அதாவது இந்த மரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், மரத்தை மறைத்தது முதல் பூதம் அப்படின்ட்டு வரும் அந்த ஸ்லோகம். அதை விடுங்க, அதை நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். ஒரு யானை சிலையை பார்க்கலாம். அந்த யானையினுடைய சிலையை பார்த்தா தும்பிக்கை அழகாக இருக்குது. ஒருத்த மரம் அவன் அஜ்ஞானி, அந்த யானையாக பார்க்குறோன்னு இந்த முறம் மாதிரி காது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா, இதனுடைய தந்தம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா, இது தும்பிக்கை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, இதனுடைய கால் எப்படி வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குது பார், இது வால் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பார் அப்படின்ட்டு அதெல்லாம் ரசிப்பான் இவன் யானையாக பார்க்கறதுனால. ஆனால் இன்னொருத்தன் வரான், அதை யானையாக பார்க்காம இந்த யானை எந்த மரத்தில் செய்திருப்பாங்க, இது தேக்கு மரமா நூக்க மரமா எந்த மரத்தில் செய்திருப்பாங்க அப்படின்ட்டு தட்டி பார்க்குறான். அதை தட்டி பார்த்து இது இந்த மரம் அந்த மரம்னு கரெக்டாக சொல்கிறான். அந்த மரத்தினுடைய தன்மையை பார்க்குறான். அப்போ எதனால் செய்யப்பட்ட அந்த மரத்தை பார்க்குறவன் காரணத்தை புரிஞ்சுக்கிறான். அது யானையாக பார்க்கல, யானையாக பார்க்குறவன் அது மரமாக பார்க்கல. இதுதான் 2 கண்ணோட்டம். அப்போது உலகமாக பார்க்குற நாம் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் சத்தியம்னு தோணும். அவன் கோபிஷ்டனான்னு அவனை எதிரியாக நினைப்பேன். நமக்கு அன்பாக பழகிறான்னா அவன் நான் நண்பனாக நினைப்பேன். இதெல்லாம் என்னென்னா பொய்யான ஒரு தோற்றம். நீ நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தையே இல்லை, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் இது மாதிரி அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா அந்த பொய்யான விஷயங்கள் முக்குணமான மாயை நம்ம விட்டு போயிடும். நீ பெரிய ஸ்ரீமான் ஆகிடுவேன். உன்னை ராஜாதி ராஜாவாக உயர்ந்த நிலையில் கொண்டு போயிடும். இது கிருஷ்ணனாக பார்க்க ஆரம்பிச்சுன்னா அப்போ என்னன்னா, இது எதனால் இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிருஷ்ண ஒருத்தன் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா இந்த மாயைக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடாது. இந்த மாயைக்கு சக்தி கொடுத்தவனே சக்திமான் ஆகிய கிருஷ்ணன் தான் இந்த மாயைக்கு சக்தி கொடுத்து இந்த விளையாட்டு விளையாடுறான் பகவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் கோபிஷ்டனாகவும் பார்க்க மாட்டேன், அவன் அன்பானவனாகவும் பார்க்க மாட்டேன், நண்பனாகவும் பார்க்க மாட்டேன், எதிரியாகவும் பார்க்க மாட்டேன். எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்க்குற நிலை இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எட்டி பிடிக்க முடியுமா, அது உயர்ந்த நிலையாச்சே, அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. நமக்குலாம் அவ்வளோ பக்குவம்லாம் கிடையாதுப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒதுங்காதீங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்பியாசேன வைராக்கியேன, அப்பியாசம் பழக்கப்படுத்தி பார்க்கலாமே மனசளவில். ஃபஸ்ட்டு யாருக்கும் சொல்லிக்காத நான் பிரம்மஞானி ஆகிட்டேன், நான் எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமாக பார்க்குறேன் அப்படின்னு யாரும் சொல்லிக்க வேண்டாம். பயிற்சி, ஜஸ்ட்டு ட்ரை.
தட்ஸ் ஆல். ஆனால் ஒரு நாள் இந்த அனுபவத்துக்கு கொண்டு வந்து விடலை, சத்தியமாக சொல்கிறேன், பகவான் கருணை காட்டிடும். இவன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுறானே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். சத்தியமான வார்த்தை. நானா சொன்னேன், நம்ம சான்றோர்கள் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். அதனால் முயற்சி பண்ணுறது தப்பு இல்லையே, நல்ல விஷயமாச்சு, முயற்சி பண்ணலாமே. ஏன் நம்ம அந்த உயர்ந்த நிலையை நமக்கெல்லாம் அந்த உயர்நிலை கிட்டுமா அப்படின்ட்டு நாமளே தாழ்த்திக்கிட்டு, ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை? நாம் கொஞ்சம் உயர்த்தி தன்னைத்தானே உயர்த்தி கொள்க. தன்னை தாழ்த்தலாகாது. தன் மனமே தனக்கு நண்பன், தன் மனமே தனக்கு எதிரி. கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா? ஏன் நம்மளை உயர்த்தி கூடாது? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கொஞ்சம் ஒரு இதெல்லாம் என்னென்னா, இப்போ ஒரு இல்லறம் என்னென்னா, இது ஒரு டுட்டோரியல் மாதிரி. இதுதான் நமக்கு பாடசாலை. இங்கே தான் நீ நல்ல எக்ஸாம், அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும் போது அது உனக்கு எக்ஸாம். அதில் நீ பரீட்சையில் பாஸ் பண்ணணும். எப்படின்னா, பிரம்மானுபவத்தில் இதெல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம், இது மாயை, இது பொய்யான, நம்மளை திட்டுறது, அவமதிக்கிறது, நிந்தனஸ்தவ சத்காரம் ஞக்காரத்தும் கலேவரம். நம்மளை நிந்தனை பண்ணாலும் நம்மளை ஸ்துதித்தாலும் இது உடலுக்கு தான், இந்த உடம்பு வச்சு தான் ஸ்துதிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. நம்ம இல்லை அப்படின்னு கொஞ்சம் அதை அந்த மனப்பான்மை கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணணும்னு சொன்னால், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மாஸ்டர். அது என்ன பண்ணணும், உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு பண்ணினா ஒரு நாள் உன்னை சிறந்த ஞானியாக பிரகாசிக்க செய்யும். கிருஷ்ணனாக பார்க்க தோன்றும். அப்புறமா அப்போது நாமதேவர் மாதிரி ஒரு நாயிடத்துலேயும் பாண்டுரங்கனை பார்க்குற மனப்பான்மை உண்டாயிடும். பாண்டுரங்கனை தவிர வேறு எதுவும் தெரியாது. சர்வத்திர ததீக்ஷணம், அதுதான் ஏகாந்த பக்தி. உண்மையான பக்தின்றது அதுதான். அதை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கலாம். அப்போது இந்த சத்தியம் பரம் தீமகி அப்படின்றத மாத்திரம் மனசில் தியானம் பண்ணினே இருக்கணும். பொய்யை பார்க்காத, சத்தியத்தை பாரு. இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் சத்தியம் கிடையாது. உனக்கு என்ன ஒரு 10 கோடி ரூபா சொத்து அப்படியே, ஐயோ அவங்க அபகரிச்சிடுறாங்களே, நம்மளை களவாடுறாங்களே, இல்லீகலாக நம்மளை அபகரிக்கிறாங்களே, நம்மளுக்கு இப்போ இது போல் வரிகள்லாம் அதிகமாக வரிகள் செலுத்தப்படுகிறது, நம்மளுக்கு பணம்லாம் வீணாக போகுது, இல்லை நம்ம சொத்தை ஒருத்தன் கொள்ளடிக்கிறானே, அபகரிக்கிறான், நம்மளுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துடுச்சு, நம்மளுக்கு கடன் வந்துடுச்சு, நம்மளுக்கு வீடெல்லாம் அவ்வளோ பெரிய லாபம் வந்துடுச்சு, பெரிய வீடு கட்டிடுச்சு, கார் கட்டிடுச்சு, பங்களா கட்டிடுச்சு, நம்ம நல்லா உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் கிடச்சிச்சு, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது, எல்லாமே அனுகூலமாக இல்லை பிரதிகூலமாக. அனுகூலமாக நடந்தாலும் இது எல்லாம் கிருஷ்ணனுடைய மாயை விளையாட்டு. பிரதிகூலமாக நடக்கும்போதும் அதில் துன்பப்படாமல் இதெல்லாம் கிருஷ்ணனுடைய விளையாட்டு. எல்லாம் கிருஷ்ண லீலைகளாக எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகளாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை. இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ மௌனமாயிடுவேன். நீ அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் அறியாமையில் இருக்கிறான். அவன் அப்படி தான் கத்துவான், கோபிஷ்டன். அவனை பார்த்து அவனும் கூட சேர்ந்து கத்துனா நீ அறியாமையில் இருக்கிறவன் தான். அவன் முட்டாள்னா நீயும் முட்டாள். ஆமாம், அவன் கூட சேர்ந்து கத்தனா, அவன் கத்துறான்ட்டு நீயும் கத்தனா, ஒருத்தன் திட்டுறான்னா அவன் கூட சேர்ந்து நீ திட்டா நீயும் முட்டாள். நீ அறிவாளி அல்லவா? உன்னை பகவான் எந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கான். அப்படியேப்பட்ட உயர்ந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டனா, சத்தியம் பரம் தீமை கிருஷ்ணனாக தெரிஞ்சுக்கிட்டனா, நீ அப்படியே கருடப்பட்சி மாதிரி சுதந்திரமாக பரப்பியே. உன்னை எதுவுமே பந்தப்படுத்தாதே. இந்த முக்குணங்களால் மாயால் உன்னை சிக்க வைக்க முடியாது. உனக்கு எந்த கர்ம வினைகளும் பாதிக்காதே. உனக்கு பாவமே கிடையாதே. நீ பாவமற்ற நிஷ்பாபன் அல்லவா? நீ ஆனந்த சமுத்திரத்தில் நீந்தக்கூடியவன் அல்லவா? நீ சுதந்திரம். உனக்கு எந்த கடமைகளும் கிடையாதே. எந்த பொறுப்புகளும் எந்த கட்டுப்பாடுகளும் உன்னை கட்டுப்படுத்தாதே. எந்த பொறுப்புகளும் உனக்கு கிடையாது. ஆனால் நீ நினச்சா செய்யலாம், இல்லை கட்டி விட்டுடலாம். ஏன்னா அந்த கர்மாவில் நீ பட்டுதல் கிடையாது. ஒரு வெந்து போன விதையானது அது மறுபடியும் நிலத்தில் போட்டால் முளைக்காது. அது மாதிரி பக்குவம் அடைந்த இந்த ஆத்மாவானது மறுபடியும் பந்தப்படாது. மறுபடியும் இன்னொரு பிறவிக்கு வித்தான பந்தங்களை அது உண்டு பண்ணிக்காது. அது சுதந்திரமாகிவிட்டது. எதனால தான்? இந்த பழக்கத்தினால. இந்த முதல் ஸ்லோகம் அன்வயம் தொடர்பு படுத்தி பார். ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்து. அன்வயம்னா எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக கிருஷ்ணனை தொடர்பு படுத்திப்பார்.
கிருஷ்ணன் தான் இந்த ரூபத்தில் நம்மளை வந்து எதிர்க்கிறான், கிருஷ்ணன் தான் இந்த ரூபத்தில் நம்மளை மயக்கிறான், கிருஷ்ணன் தான் இந்த ரூபத்தில் நமக்கு கொடுக்குறான், கிருஷ்ணன் தான் இந்த ரூபத்தில் வந்து எடுக்கிறான். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அவன் தான் எடுக்கிறான், கொடுத்தவன் தான் பறித்து கொள்கிறான். அதே பலி சக்கரவர்த்தியை சொல்கிறார் இல்லையா, எல்லாம் பகவானுடைய அருளால் கிடைச்சிது, இப்போ அவனே வந்து பறித்து கொள்கிறான். இது என்ன லீலை, இது என்ன விளையாட்டு? கொடுத்தது நீ, இது வந்து யாசகம் கேட்கணுமா? பகவான் தோன்றினால் போதுமே, எது கேட்டாலும் கொடுத்துடணும். நீ பொய்யான மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நிம்மதியே இருக்காது. இது மாதிரி ஒரு விசாரங்கள், சாஸ்திர விசாரம் பண்ணி இந்த ஸ்லோகங்களை அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணும்போது விசாரம் பண்ணால் எவ்வளோ பெரிய நிம்மதி கிடைக்குது, எவ்வளோ பெரிய சாந்தி கிடைக்குது. அதுதான் இனிமேல் என்னென்னா, ராமனை தவிர அந்நிய வஸ்து எதுவுமே கிடையாது. மரத்துக்கு விரக்ஷே ராமஸ்வரூபமாக பார்த்தாராம் மாரிசன். என்ன ஒரு சாட்சாத்காரம்ப்பா! கோதண்டபாணியாக வில்லும் கையேந்தின ராமரை தரிசனம் பண்ணானா. ஏன்னா நாமத்தை கண்டே பீதி, நாமஸ்மரணத்தினாலே அவனுக்கு நாமசித்தி ஏற்பட்டு விட்டது மாரிசனுக்கு. மரத்துக்கு ராமனை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. ஒரு ராட்சசனுக்கு யாருக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுவோம் தெரியாது. ஆமாம், அவ்வளோ அழகிகளாகிய லலிதா, விஷாகா, ராதையெல்லாம் விட்டுட்டு கூனி சந்தனம் எடுத்து வந்து குப்ஜையை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணுறான். நீ தான் உலகத்துக்கு அழகி அப்படின்னு அவளை அழகை உண்டு பண்ணவனே இவன் தான். அவள் உலக அழகின்னு சொல்லிட்டு அவளோட போய் ரமிக்கிறான். இந்த கிருஷ்ணனை நம்ம என்னன்னு சொல்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ்வளோ அழகிகளாகிய ராதை, லலிதா அவரெல்லாம் அழ விட்டுட்டு அவரெல்லாம் வேண்டான்ட்டு கூனி சந்தனம் எடுத்து அந்த குப்ஜையை அவளை அழகுபடுத்தி அவள் தான் உலக அழகின்னு அவள் இடத்துல போய் ரமிக்கிறான் பகவான்னா. இது தான் யாருக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. அதனால் பகவானுடைய கருணை யாருக்கு பிராப்தமோ, இப்போ போல் மாரிசனுக்கு பகவான் அது மாதிரி மரத்துக்கு தரிசனம் கொடுத்தானோ. அப்புறம் என்ன, பகவான் கையாலே அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்தார். பகவானுடைய அம்பால் அடிபட்டு வாலிக்கு மோட்சம், மாரிசனுக்கும் மோட்சம். கட்சியில் பாருங்கள், எங்கெங்கேயோ சுற்றினு வந்தான். கட்சியில் ராமர் கையாலே வந்து அவனுக்கு உயிரை விட்டான் பாருங்கள். அதுக்கு தான் ராமர் முதல்ல விட்டார். விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் போது அவனை மானவஸ்திரம் போட்டு தட்டி விட்டதுக்கு காரணம் பின்னாடி அவனை தன் திருவடியில் சேர்த்துக்கிறதுக்காக தான். மாரிசனை அவனை ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தணும், ராவண வதத்துக்காகன்னு விட்டு வச்சார் பகவான் ராமர். அதெல்லாம் பகவானுடைய திட்டம். அவனுடைய செயல்பாடுகள் மாதிரி கரெக்டாக நடக்குது எல்லாமே. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது பிறகு எதுலேயும் மயங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம்னு நினச்சின்னு போயினே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை, அவங்களுடைய ரிலாக்ஸேஷனை யாராலையும் அபகரிக்க முடியாது. நிம்மதி மட்டும்தான் அவங்க. இதெல்லாம் பொய் அல்லவா? அப்போ நம்ம எதை தியானிக்கணும்? சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியமான கிருஷ்ணனை மட்டும்தான் உயர்வாக தியானிக்க வேண்டும். அவனை பார்க்க ஆரம்பிச்சுன்னா மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த பொய்யான எதிரி, நண்பன், நல்லவன், கெட்டவன், அழகு இல்லாதது, குண்டாக இருக்கிறான், ஒல்லியாக இருக்கிறான், வயசில் பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் மறைஞ்சு போயிடும். இது ஆண், பெண், மனுஷன், மிருகங்கள், பறவை, பட்சிகள், மரங்கள், செடி, கொடிகள், இந்த பேதபாவம்லாம் அப்படியே நீங்கி போயிடும். எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுன்னா கிருஷ்ணனை தவிர உனக்கு வேறு எதுவும் தெரிய மாட்டான். சும்மா அபியாசம் பண்ணி பார்க்கலாமே. என்ன காசாக பணமா? இதெல்லாம் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ண போகிறோமா? ஆனால் நம்ம துன்பத்துக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆக்சுவலாக துன்பம் வரப்போதுன்னு தெரிஞ்சே சில விஷயங்களுக்கு, அற்ப விஷயங்களுக்கு, அற்ப சௌக்கியத்தை எதிர்பார்த்துட்டு மகத்கதா நாம் பெரிய துக்கத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கு லட்சமாக செலவு பண்ணுறோம். ஆனால் அதில் லாபம் அடைஞ்ச பாடு கிடையாது. தெரிஞ்சே விழுறோம், பணத்தை செலவு பண்ணுறோம். பழைப்பமா, வாழ்வா, சாவா. ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ண ஆப்ரேஷனுக்கு பைசா பழைக்கலாம், இல்லாடி இல்லை அப்படின்னு டாக்டரே கேரண்டி கொடுக்க மாட்டார். அப்படின்னு ஆனால் லட்சங்கள் அதில் செலவு பண்ணுறோம். அப்படின்னு ஒரு துன்பத்தை, ஒரு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோமே. 10 பைசா செலவு இல்லாமல் இந்த ஆத்ம விசாரம் பண்ணால் நீ என்றைக்குமே ஆனந்தமாக இருக்கலாம் இல்லையா? இதை ஏன் பாட புஸ்தகத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? எல்லாம் ஹிரண்யகசிபு பாடம் தான் நடக்குது. ஹிரண்யகசிபுனா வயிற்று பாட்டுக்கு சொல்லி கொடுத்தானா எல்லா பாடங்களையும். அசுர சுபாவத்தை வளர்க்க, அசுர அமந்தே இது அசுர. புலன்களை திருப்திப்படுத்துறதுலேயே ரமிக்கிறது, புலன் திருப்திகள்லேயே ரமிக்கிற பாடங்கள் தான் அசுர பாடங்கள்.
அதுதானே இப்போ வயிற்றுப்பாடுக்கு தானே படிப்புலாம். ஆத்ம ஞானத்துக்கான படிப்புகள் கிடையாது, எந்த ஸ்கூல்லையும் கிடையாது, எந்த காலேஜஸ்லையும் கிடையாது. நான் பாகவதமாக பாடமாக வச்சுருக்காங்க, இல்லை பகவத்கீதை பாடமாக வச்சுருக்காங்கண்ணா. ரொம்ப ரேர், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம், தெரியல. எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கான படிப்புகள். அப்போ ஏன் தவறுகள் நடக்காது? வாத்தியார் தங்களை படிக்கிற மாணவிடத்தில் தவறாக நடக்க மாட்டான். ஏன்னா அவன் கற்ற கல்வி அப்படிப்பட்ட அசுர படிப்பு தானே, இரண்யகசிப படிப்பு தானே. அதாவது என்னென்னா புலன் திருப்திக்கான படிப்பு தானே. அப்படி சொன்னால் புரியும். அவன் அஜ்ஞானியாக தானே இருப்பான், அவன் ஞானி இல்லையே, அஜ்ஞானியாக தானே இருப்பான். அப்போ அவன் தவறுகள் எப்படி செய்யாமல் இருப்பான்? ஆனால் இது மாதிரி பாடங்கள் ஒரு ஸ்லோகம் எடுத்தாலும் ஜென்மாத்தியஸ்தி என்ற ஸ்லோகம். அப்போ அன்வையும் பகவானை தொடர்புபடுத்தி பார்த்து அந்த பகவானை தவிர வெதிரேகம் அந்நியமாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. பகவான் தான் அத்தனை ரூபத்தில் இத்தனை ரூபத்தில் நடிக்கிறான். அவன் இல்லாமல் இத்தனையும் இந்த நாடகங்கள் நடக்காது, இந்த உலகங்கள் இயங்காது, இந்த உலகம் படைக்கப்படாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுனா வெதிரேகமாக உனக்கு நீ ஞானி, நீ தப்பிச்சிட்ட மாயிலிருந்து. இதெல்லாம் நீர் நிலமாகும், காற்று நீர் நிலமாகும், நெருப்பு நீராகும். இதெல்லாம் தோற்றம் அளிக்கிறது காணல் நீர். காணல்ன்றது என்னென்னா சூரியனுடைய ஒளிகிரணங்கள். அந்த நெருப்புன்றது பூமியில் பட்டதோடனே அது நீர் போல தோற்றம் அளிக்கிறது காணல் நீர். பொய், உண்மை கிடையாது. அதுமாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பொய், ஒவ்வொரு செயல்களும் பொய், ஒவ்வொரு நிமிஷமும் பொய். இதெல்லாம் சத்தியம் கிடையாது. இந்த உறவுகளும் பொய், எல்லாமே மாயா, எல்லாம் சாயா, எல்லாம் மித்யா, எல்லாம் மிருஷா, பொய்யானது. ஆனால் அமிர்ஷா மெய்யானது போல காட்சியளிக்கிறது. இந்த உறவுகளோ இவைகள்லாம் பொய். ஆனால் இவைகளுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் மெய், அவன் சத்தியம், அவன் சத்தியம். ஆனால் அவனை மறைச்சிட்டு ஆவரணம் சக்தி, மாயானது விக்ஷேப சக்தி, இல்லாத ஒன்று இந்த உறவுகளாகவும் எதிரிகளாகவும் காண்பிக்கிறது பொய். அவனை அந்த பொய்களை நீக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிறது பகவான் தான், இது யானை இல்லை, இது மரம்தான் அப்படி மரமாக பார்க்குறவன் தப்பிச்சிட்டான். வித்தையை பார்க்கக்கூடாது. வித்தையை பார்த்து எப்படி வித்தை பாட்டுற மாதிரி விதை காட்டுறாங்க. அந்த பொம்மலாட்டக்காரன் நூலை வச்சுன்னு அழகாக ரெண்டுத்தையும் மோட விட்டு அப்புறமா எது ஜெயிக்கணுன்றது அந்த பொம்மலாட்டக்காரங்கள் இருக்குது. அவன் எந்த பொம்மையை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறானோ அந்த பொம்மை அந்த முன்னொரு பொம்மை அடிக்கும்படி பண்ணுவான். அப்போது அது ஜெயிச்சிடும். அந்த பொம்மலாட்டக்கார கையில் இருக்கிற நூல் இருக்குது விஷயமே. இந்த பசங்களாம் சின்ன பசங்களாம் அந்த பொம்மை பாரு எப்படி சண்டை போடுறது பாரு, இந்த பொம்மை தான் ஜெயிக்கும், அந்த பொம்மை தான் ஜெயிக்கும் பஞ்சு கட்டுவாங்க. கடைசியில் அந்த பொம்மலாட்டம் ஜெயிக்கிறது இவங்க கையில் இல்லை, அந்த பொம்மலாட்டக்கார கையில் இருக்குது. அவன் ஆட்டி வைக்கிற மாதிரி எந்த பொம்மை ஜெயிக்கணும் அவன் நினைக்கிறானோ அந்த பொம்மை ஜெயிக்கும். ரெண்டு பொம்மை அடிச்சிக்கிற மாதிரி ஒரு நூலை வச்சு விளையாடுவான் பொம்மலாட்டம். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அது மெழுகு கையில் வச்சுருப்பான். அது நூல் அப்படியே மெலீஸாக இருக்கும் அந்த நூல். அதை வச்சு ரெண்டு பொம்மைகளை சண்டை போட விடுவான். இன்னொரு மெழுகு ஒரு செவுத்தில் ஒட்டி வச்சுடுவான். ஒட்டி வச்சுட்டு ஒரு நூல் பெருசாக இருக்கும், நடுவில் ரெண்டு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை ஆட்டி 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 ஏன்னா அது சாகிற மாதிரி பண்ணுவான், இல்லாட்டி இது சாகிற மாதிரி, எதனா ஒன்று தோக்கிற மாதிரி பண்ணுவான். அது பொம்மலாட்டக்கரைகள் இருக்குது. அது மாதிரி இந்த உலகத்தை ஆட்டி வைப்பவனாகிய ஈஸ்வரன்கள் இருக்குது. அவன் நினச்சா நீ ஜெயிச்சிடுவ, அவன் நினைக்கலன்னா நீ தோற்றுருவ. இதான் மாயா உலகம். இதை புரிஞ்சிக்கணும். மகாத்மாக்கள்லாம் தப்பிச்சிட்டாங்க, அந்த சம்சார சாகரத்தை கடந்துட்டாங்க. நாமெல்லாம் என்னைக்கு கடக்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள். உயர்ந்த விஷயங்கள். நான் ஸ்லோகமாக பாகவதம் படிச்சிருந்த பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு ஸ்லோகத்தில் இந்த ஜென்மாத்தியஸ்தி என்ற ஸ்லோகத்தை நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் பிரம்மஞானி. நீங்கள் தான் சதாசிவ பிரம்மேந்திரால், நீங்கள் தான் பரதயோகீஸ்வரர், நீங்கள் தான் சுகாச்சாரியார், நீங்கள் தாங்க எல்லாமே. நீங்கள் தான் கிருஷ்ணஸ்வரூபமே, பகவானாகவே. பகவான் நிலைக்கு நம்மளால் உயர முடியும். இந்த அனுபவத்தில் இந்த அபியாசம் பண்ணால், இதில் வெற்றி அடைந்தால். யோகினாம் பிரம்மசித்தையே, யோகிகளாம் அந்த பிரம்மசித்தி அடைஞ்சிடுச்சுன்னா, அந்த பிரம்மானுபவத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அது பிறகு உலகமாக தோணாது. அவங்களுக்கு எல்லாம் பகவான் கிருஷ்ணனாக தோன்றும். அவர்களே கிருஷ்ணமயமாக மாறிடுவார்கள். பகவத்வாய கல்பதே அப்படின்னு பதம் இருக்கு, பாகவத்தில் வருது. நிறைய ஸ்லோகங்களை சொல்லிடலாம். அனுபவம் இல்லாமல் என்ன பிரயோஜனம்?
ஆனால் ஒரு ஸ்லோகம் படித்தாலும் அர்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா அது நம்மளுக்கு அனுபவத்தை அல்லவா கொடுத்து விடும். நம்ம கஷ்டங்களெல்லாம் சுலபமாக கடந்துடலாமே. இந்த முதல் ஸ்லோகம் மட்டும் திருப்பி திருப்பி நான் படிப்பேன். இந்த ஜென்மாத்திய ஏதோ அன்வயாத்தி இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞ சர்வஜன். அவனுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு அடுத்த நிமிஷம் நான் நடக்க போதுன்னு தெரியாது. அவன் அபிஜ்ஞ சர்வஜன். அவன் ஸ்வராட்டு. அவன் சுதந்திரமானவன். நமக்கு சுதந்திரம் இல்லாதவர்கள். நம்ம மனைவி கட்டுப்பட்டவங்க, பிள்ளைகள் கட்டுப்பட்டவங்க, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நம்ம உத்தியோகத்தில் கட்டுப்பட்டவங்க, சம்பளத்துக்கு கட்டுப்பட்டவங்க, எஜமானன் மேனேஜருக்கு கட்டுப்பட்டவங்க, பல விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்க, பசிதாகத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், எல்லாத்துக்கும் நம்ம அடிமைகளாக இருந்து கொண்டு ஆனால் நான் அப்படின்னு மாற்றிட்டோம். கிடையாது, நீ ஒன்றுமே இல்லை. நீ பல பேருக்கு பயந்துட்டு இருக்க. ஆனால் பகவான் எப்படின்னா ஸ்வராட் ஜம்முன்னு இருக்கிறான் பகவான். அவனை பார். இந்த ஜீவாத்மா பரமாத்மா திரும்பி பார்த்துச்சுன்னா கதை முடிஞ்சுது. அந்த மாயை இருக்கிற தெரியாமல் ஓடிவிடும். அவனை திரும்பி பார். அவனை பார்த்துட்டு தான் அவன் தான் இத்தனை நாடகம் நடிக்கிறானா. அப்போ இவன் எஜமானன் இல்லை, இந்த அம்மா இல்லை, அப்பா இல்லை, புள்ள இல்லை, எல்லாமே கிருஷ்ணன் தானா. அட பாவி, நீ தானே இந்த வேஷம் போட்டு வந்து நடிச்சியா? திடீர்னு பார்த்தா ஒரு இந்த முகமுடி போட்டுன்னு வந்து அப்படியே பேய் மாதிரி காமிப்பாங்க. உண்மையிலே பேய் இல்லை. காய்ச்சல் பார்த்தா இவன் பயப்படாத, நான் தான் உன் நண்பன் தான். அடப்பா, ஏன்டா அப்படி பயமுத்துனேன்? அப்படியே ஹார்ட் அட்டேக்கை வந்துடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பேய் முகத்தை கொண்டு வந்து முகத்தில் அந்த முகமுடி போட்டு வந்து பார்த்தோன்னா திடீர்னு அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அப்படியே ஹார்ட் அட்டேக்காக வந்துடும். யாருன்னா அப்படி காட்டினா பயமுறுத்தினா உடனே அந்த பேட அது ஒன்றும் இல்லை, நான் தான் உன் நண்பன் தான் வந்திருக்கேன். அடப்பா, ஏன்டா டே இப்படி பயமுத்துட்டேன்? வர ஹார்ட் எப்படி துடிக்குது பாடுறா இந்த பேய் ஏன்னா இருட்டில் வந்து அந்த பேய் மூஞ்சி காட்டினா அந்த முகமுடி பேய் முகமுடி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை போட்டுன்னு காட்டணும். அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அப்படியே ஹார்ட்டு படப்படன்னு துடிக்கும். ஏன்டா இப்படி அதிர்ச்சி ஆகிட்டேன்னு புரியுதா? இது பொய். நான் உன் நண்பன் தான், வேறு யாரும் இல்லை. அது மாதிரி இந்த உலகத்தை பார்த்து நடுநடுங்கி போகிறோம். அவன் எதிரி, இவன் எல்லாம் கெட்டவன், அவன் கொலைக்காரன், இவன் கொள்ளைக்காரன், திருடன், அப்படி இப்படின்ட்டு பலவிதமாக. ஆனால் கிருஷ்ணன் தான் எல்லாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு அப்பா ஒரு ஆறுதல் கிடைக்கும் பாருங்கள். அந்த ஆறுதல் தான் சத்தியமான ஆறுதல், சத்தியமான அனுபவம். அது எப்போ கிடைக்கும்? அது கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்க. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மனசளவில் பயிற்சி பண்ணி பாருங்கள். எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபன்னு சுலபமாக சொல்லிடலாம். அது கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒன்று யார் கடைப்பிடிக்க சொந்து? நான் என்ன சொல்ல, மனசளவில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு தான் சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ட்ரை பண்ணி இப்போ வேலைக்கு போகும்போது போகலாம், வேலைக்கு போது இப்போ தனிமையில் இருக்கும்போது யோசிக்கும்போது இதெல்லாம் இப்போ நாடகம் நடந்தது, இப்போ என்னை மனசை புண்படுத்திட்டாங்க, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க, இந்த குழப்பத்தில் எப்படி வருது, இந்த குழப்பத்தில் எப்படி வெளியே வருது அப்படிலாம் நீங்கள் சிந்திக்கும் போது அந்த சமயத்தில் இதை நினச்சிங்க. இதெல்லாம் கிருஷ்ணன் நடத்துகிற நாடகம், இதெல்லாம் பொய்யான குழப்பங்கள், இது உண்மை இல்லை, இது சத்தியம் இல்லை, எல்லாமே கிருஷ்ணன் தான். சத்தியம் பரம், நம்ம சத்தியத்தை தான் தியானிக்க சொல்லியிருக்காங்க. சத்தியம் பரம் தீமகி, சத்தியத்தை உயர்வதான அப்போ கிருஷ்ணன் தான். இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் உண்மையான குழப்பங்கள் கிடையாது. இது உண்மையான மனசை புண்படுத்துறதும் கிடையாது. இந்த தேகத்தை ஏதோ ஒரு தேகம் இன்னொரு தேகத்தை மனசை புண்படுத்துச்சு. நான் அது ரெண்டு தேகத்துக்கு நான் சம்மந்தம் இல்லை, நான் ஆத்மா அப்படின்ற நிலைக்கு நான் பரமாத்மா கிருஷ்ணனை சார்ந்தவன். நான் குட்டி கிருஷ்ணன், ஒவ்வொரு ஹிருதயத்திலும் குட்டி குட்டி கிருஷ்ணனாக இருக்கிறான் ஜீவாத்மாவா. அந்த கிருஷ்ணன் தான் நானும். அப்போ கிருஷ்ணனை நானும் வேற இல்லை அப்படின்ற நிலைக்கு நீங்கள் அப்படியே வந்துட்டிங்கன்னா அவர் அந்த தேகம் இந்த அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளை அப்படின்ற அடையாளத்தை விட்டுட்டு நான் கிருஷ்ணஸ்வரூபமாக உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அம்மா எப்படின்னா சுதந்திரமாக ஸ்வராட், நீங்களும் சுதந்திரமாகிடுவீங்க. அந்த மாயை உங்களை விட்டு விலகிட்டோம். இந்த குழப்பங்களுக்கு நான் உட்பட்டவங்க கிடையாது. ஆனால் வெளியே 4 பேருக்கு டம்பத்து அடிக்கூடாது, இதை வெளியே சொல்லக்கூடாது. இது ஆந்தரிகமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முறை இது. அப்படி எல்லோரும் கடைப்பிடிக்கலாம். சுதந்திர பகவான் எல்லாருக்கும் சமப்பிரிய சுகருத்பன்மன் பூதானம் பகவான் ஸ்வயம். அப்போ சுயமாகவே பகவான் இயற்கையாகவே எல்லாருக்கும் சமமான பிரியமுடையவன். அதனால் இந்த ஞானத்தை பகவான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கார் வியாசாச்சாரியார். நம்ம ஆச்சாரியார் அல்லவா, வியாச ஆச்சாரியார் நம்ம குரு இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயத்தை புதையல் மாதிரி எவ்வளோ பெரிய ரிலீஃப் இது. இந்த உயர்ந்த ஒரு மார்க்கத்தை காட்டியிருக்கார்.
நிறைய படித்தாதான் பாகவதம் படித்த மாதிரி அப்படி கிடையாதுங்க. ஒரு ஸ்லோகம் படிங்க, 2 ஸ்லோகம் படிங்க, அதை தியானம் பண்ணுங்கள், விசாரணை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கிருஷ்ணனை தவிர உலகத்தில் நீங்கள் வேறு எதுவும் தெரியாது. அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு போயிடும் அது. அப்புறமா நீங்கள் தனிமையில் இருக்க வாசம் விவிக்த சேவையா, தனிமையில் இருக்க தான் ஆசைப்படுவீங்க. அப்புறமா மௌனமாக இருக்க ஆசைப்படுவீங்க. அப்புறம் யாரோட பேச்சு வச்சுக்கூடாது, ஏன்னா எல்லாம் அஜ்ஞானிகள் தானே. அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினம். ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்கள் இல்லற கவலைகள் மூழ்கியிருப்பவர்கள்னால் அவர்கள் இல்லறவாசிகள் குடும்பத்து கவலை மூழ்கணும். ஏன்னா ஆத்ம தத்துவத்தை அறியாததுனால இது இல்லற கவலைகள் மூழ்கி இருக்கிறாங்க. தெரிஞ்சவன் எப்படின்னா ஆத்மவித் சம்மத பும்சாம் சோதவியாதிசு எப்பரக. அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான், அந்த பரனாகிய அந்த கிருஷ்ணனை மட்டும்தான் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆத்மவித்து ஆத்ம ஞானத்தை அறிந்தவன் தெரிந்து கொள்ள ஒன்று தான், கிருஷ்ணன் மட்டும்தான், வேறு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. வீடு கட்டினேன், நான் அதை பண்ணேன், இவன் நஷ்டமாகிட்டான், இவன் பணத்தை வாங்கி என்னை ஏமாற்றிட்டான், 4 லட்சம் வாங்கினான் ஏமாற்றிட்டான், இல்லை எல்லாம் போய் அவன் கொடுத்தான், அவன் வாங்கிட்டான். கிருஷ்ணன் கொடுத்தான், கிருஷ்ணன் வாங்கிட்டான். ஒரு ரூபத்தில் கிருஷ்ணன் கொடுத்தான், ஒரு ரூபத்தில் கிருஷ்ணன் ஏமாற்றி வாங்கி பிடிங்கிட்டான். கொடுத்தவனே பறித்துக்கணும், அவ்வளோதான். இவன் நல்லவன், கொடுத்தவனே நல்லவன் என்றும், அதை கெடுத்தவன் கெட்டவன் என்றும், நம்ம அதை பிடுங்கினவன் கெட்டவன் என்றும் நம்ம வேதம் பார்க்குற வரைக்கும் ஒன்று நிம்மதியே இருக்காது. ந சாந்தி மிருஷ் ந சாம்யதி, சாந்தியே இருக்காது. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. அவ்வளோதான், அவனே தான் எல்லாம் பண்ணுறான். கிருஷ்ணன் தான் கொடுத்தவன் தான் பறிச்சுட்டான். நம்மளை அன்பாக ஆதரவு காட்டின ஒருத்தர் அம்மா அப்பா, நம்மளை ஒருத்தர் பார்த்தா மனைவியெல்லாம் பார்த்தா நம்மளை வெறுக்கிறாங்க. இன்னொரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு புருஷனுக்கு. கல்யாணம் ஆன பிறகு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. மனைவி இருக்கிற அவனை அம்மா அப்பா நேசிக்கிறான். அப்போது வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. அப்போ யாருன்னா கிருஷ்ணன் தான் வளர்த்தான், கிருஷ்ணன் தான் வெறுத்தான். மனைவி ரூபத்தில், பிள்ளைகள் ரூபத்தில், எவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. சிம்பிள் மேட்ரு, ஒரே விஷயந்தான். கிருஷ்ணன் தான் அந்த ரூபத்தில் பண்ணுறான். எப்படின்னா அப்போ அப்பா அம்மாவை நேசிக்கிறதும் நம்மளை வளர்த்தவங்கள நேசிக்கிறதும் போயிடும். அதே சமயத்தில் நம்மளை வெறுத்தவங்கள வெறுக்கிற நிலையும் போயிடும். வெறுப்புகளுக்கு கடந்து போயிடுவேன். தொந்தோ அதீதக, இரட்டைகளை கடந்து விடுவாய். லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், லாபம் கொடுத்தவனும் கிருஷ்ணன் தான், நஷ்டம் கொடுத்தவன் கிருஷ்ணன் தான். அப்புறம் தொந்தோ அதீதத்துக்கு போயிடுவேன். கிருஷ்ணன் ஒருத்தன் தான் சத்தியம், மற்றதெல்லாம் போய் அப்படின்ற ஒரு மனோபாவத்தை இது ஒரு ஸ்ட்ராங்காக, இது ஒரு நிஷ்டையாக, இதை திருப்பி அனுசந்தானம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப நடக்கிற விஷயமே வேறுங்க. உனக்கு நிறைய சாஸ்திரங்களை படித்து மண்டையை உடைச்சி வேணாம். அனுபவம் ஏற்படுற வரைக்கும் தான் இவ்வளவு சாஸ்திரங்களும். அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா ஆனந்தம். அந்த அனுபவத்தில் நிலைச்சி நிற்க வேண்டியது மட்டும்தான். அனுபவம் ஏறத்துக்காக லபலன்னு அடிச்சிருந்தெல்லாம் அனுபவம் ஏற்படுறதுக்காக தான் இவ்வளோ சாஸ்திரங்களும், உபநிஷதங்கள், அந்த உபனிஷத்து, கேனோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, ஈசோபனிஷத்து, எல்லா உபநிஷத்தும் படிக்கணும். வேதங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். அனுபவம் வந்துடுச்சுன்னா மௌனம், தனிமையில் எல்லாம் கடைசியில் கிருஷ்ணஸ்வரூபத்தில் முடியுது. அவ்வளோதான். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம, அவ்வளோதான். எல்லாம் ராமஸ்வரூபம், ராமன் தான். ஸ்ரீராம சரணம் மம அப்படின்னு வச்சுக்கோ. ஸ்ரீராம ஜெயம், அவ்வளோதான். அவன் ஜெயிக்கணும், ராமர் ஜெயிக்கணும். நம்ம பிரகிருதி ஜெயிக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற ராமர் ஜெயிக்கணும். அந்த ராம தியானத்திலேயே இருக்கணும். அதுக்கு தான் ராமநாமத்தை நிறைய சொல்கிறது. இப்போ நான் டாபிக் மாற்றிடுவேன். இன்னொரு விஷயத்தை நம்ம பற்றி பேசணுன்னா டைம் இருக்குது, இன்னொரு விஷயத்த பேசணும். அப்போ டாபிக் மாறிடுச்சுன்னா இந்த டாப்பிக்கு மறந்து போயிடும். இப்போ இந்த ஒரே டாபிக் மட்டும் பேசியிருக்கேன். இந்த ஒரே டாப்பிக்கில் தியானமாக இருங்க. இந்த ஒரு டாப்பிக்கை இப்போ இந்த ஜென்மாத்திய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய புஸ்தகங்களில் அர்த்தங்கள் போட்டிருக்காங்க. உபன்யாசத்தில் அண்ணா சொல்லியிருக்காரு. நீங்கள் விஸ்தாரமாக தெரிஞ்சிங்கன்னா வேறு உபன்யாசத்தை கேளுங்க. நான் சுருக்கமாக தான் சொன்னேன். நான் முக்கியமான அந்த ஜென்மாத்திய ஸ்லோகத்துக்கே முழுமையான அர்த்தத்தை நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சத்தியம் பரம் தீமகி எடுத்துட்டேன். இந்த திரிசர்கோமுருஷா ஜென்மாத்திய படைத்து காத்து அழிக்கிறவன் யாருன்னா ஒருத்தன் தான். படைக்கிறவனும் அவன் தான், அழிக்கிறவனும் அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உலகத்தில் இந்த நிம்மதி வந்துடும்.
இது அப்போ கொடுக்குறவனும் அவன் தான், பறிக்கிறவனும் அவன் தான். நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துறவனும் அவன் தான், நம்மளுக்கு துன்பப்படுத்துறவனும் அவன் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டா நம்ம எல்லாம் அப்போ இந்த சந்தோஷமும் போய் துன்பமும் போய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் கிருஷ்ணனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்போது உண்மையான ஆனந்தம் மட்டுமே தான் இருக்கும். இதுதான் இந்த திரிசர்கோ மிருஷா, இந்த 3 குணங்கள், முக்குணமான இந்த மாயை மிருஷா பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதான் தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயா, நெருப்பு நீர் போல தோற்றமளிக்கிறது, நீரானது நிலம் போல தோற்றமளிக்கிறது பொய்யானது அப்படின்னு. பஞ்சபூதங்களுக்குள்ளே ஒன்றின் மற்றொன்றின் தோற்றம் அளிக்கிறதுனா பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம் எப்படி சத்தியமாக இருக்கும்? அதுவும் பொய் தானே. உண்மையானது போல் ஒன்று ஏமாத்துது. இது மாய விகாரங்கள், இதில் போய் மயங்கிடாத. எல்லாம் கிருஷ்ணன் மட்டும்தான். நமக்குள் நடக்கிற அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பொய். கனவுல நடக்கிற விஷயங்களுக்கு கனவுல இருக்கிற வரைக்கும் சத்தியமாக தோணும். அது வியாபகாரிக சத்தியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னால் புரியுமத்துக்கு. விவகாரிக சத்தியம்னா அந்த சமயத்தில் அது சத்தியமாக தோணும் கனவுல இருக்கிற வரைக்கும். கனவுல விட்டு வீழ்ச்சிட்டு பிறகு அதுன்னா அது தற்காலிகமான, அது உண்மையான சத்தியம் கிடையாது, பொய்யா தோணும். அது நிஜமான சத்தியம் கிடையாது. வியாபகாரிக சத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல இருக்கும்போது அந்த கனவு விட்டு விழித்தேர்ந்த உடனே இப்போ தான் தன் ஸ்வஸ்தானத்துக்கு வந்திருக்கான். அப்போ அந்த கனச்சே எவ்வளவும் போயிடா, இத்தனையும் கனவா, இதை போய் சத்தியம்னு நினச்சினேன். அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை. இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு பெரிய லாபம் வந்துட்ட மாதிரி ஆஹா ஓஹன்னு குதிக்காத. உனக்கு பெரிய நஷ்டமான மாதிரி அப்படியே அபுக்குன்னு ஹார்ட் அட்டாக்கும் வராது, ஹார்ட் அட்டாக்கும் ஆகாது. எல்லாமே போய் உன்னை எதையும் இழக்கலை, அதே சமயத்தில் நீ எதையும் பெற்றில்லை. நீயா உனக்கு பெற வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீ ஏன்னா பூர்ணமானவன். நீ பூர்ணமிதம் அப்படின்னு சொல்ல, அது ஒரு உபனிஷத்து, அது ஸ்லோகம் வந்துடுச்சு. பூர்ணமிதம் அப்படின்ட்டு வரும். சரி, ஓகே, எல்லாம் பூர்ணமாக இருக்குது. அதில் எதுவுமே குறையா. பூர்ணத்துலேருந்து எடுத்ததும் பூர்ணமானது தான், எஞ்சி இருக்கிறதும் பூர்ணமானது தான். இதில் எதுவுமே குறைபடலை, எல்லாம் சத்தியமானது. நீ எதையும் இழக்கலை, எதையும் நீ பெறலை. ஏன்னா நீயே பெரிய சொத்து. முதல் புரிஞ்சிக்க, நீயே பெரிய ஆனந்த ஸ்வரூபி. அதை உணர்ந்துக்கோ. நீ இன்னொரு வஸ்துனால் ரெண்டாவது வஸ்துனால தான் உனக்கு கிடைக்குன்னா பயம் ஏற்படும். நீ மாயில் விழுந்துடுவேன். ரெண்டாவது வஸ்துனால ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. நீ உன்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தமே தான், ஆனந்த ஸ்வரூபமே தான். நீ நித்தியமானவன், ஆனந்தமானவன், பூர்ண ஞானமயமானவன். நீ எல்லாத்துலேயும் பூர்ணமானவன். அந்த நிலை சித்திச்சிச்சுன்னா சந்தோஷமாக, சித்திச்சிச்சுன்னா இல்லை, சித்தித்தாயை விட்டு. ஏன்னா நீ அதுவாக தான் இருக்கிற. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அசோகம் இல்லை தாசோகம், எல்லாம் அந்த ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடிய விஷயந்தான். புரியுதுங்களா? உயர்ந்த வாக்கியங்களாகிய இதெல்லாம் தத்துவமசி போன்ற உயர்ந்த வாக்கியங்கள் எல்லாமே அந்த ஒரே விஷயத்தை குறிக்க, அந்த கிருஷ்ணனை தான் குறிக்கக்கூடியது, வேறு எதுவுமே இல்லை. கிருஷ்ணனை தவிர அந்நியமாக எதுவுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அதை பூர்த்தி பண்ணிப்போம். இதை நீங்கள் எதுக்காக இப்போ சொல்ல வந்தேன்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. இந்த ஒரு ஸ்லோகம் ஜென்மாத்தேஸ், இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் தியானம் பண்ணலாமே. தீமகி தியானிக்கலாமே. ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்பட்டீங்க. எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்புறமா என்ன இதுக்கே ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா அதில் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்புறமா எல்லாத்தையும் விட்டுட்டு இதுலேயே நெஷ்டி ஆகிடுவீங்க. ஆரம்பத்தில் சிறு துளி தான் பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலீஃபினுடைய சௌக்கியத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா, அந்த அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருஷ்ணஸ்வரூபமாகவே ஒரு நாள் மாறிடுவீங்க. சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்னு ஆகிடும். அவனை தவிர அந்நியமான வஸ்து உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறதா தோணுது அத்தனையும் பொய். மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குகம் சத்தியம் பரம் தீமகி. தன் சொரூபத்தில் எப்பொழுதும் நிலைச்சிருக்கிறான். அவன் அந்த இடத்துல மாயையே நெருங்கிறதில்லை. அது மாயையாக நெருங்குற மாதிரி காட்சி அளிக்கிறதுனா அது பொய். அதான் மிருஷா. சதா நிரஸ்த குகம், அந்த மாயானது கிட்ட கூட நெருங்க முடியாது. தன் சொரூபத்தில் ரமிக்கிற கிருஷ்ணனத்தில் அவன் நெருங்குற மாதிரி காட்சி இருந்தான், அது பொய். மிருஷா
அது நெருங்காததாக இருக்கிற கிருஷ்ணஸ்வரூபத்தை சத்தியம் பரம் தீமகி, அவனை மட்டும் தியானிப்பாயாக. நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சுதோ புரியலையோ என்னமோ, ஏதோ நானும் வளரிட்டேன். எனக்கு ஆசையாக இருந்தது இதை பற்றி சொல்லணும்னு. என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்தேன். சரி, அபியாசம் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ராம் 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भवन की जय. राम 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 राम. அதாவது பாகவதம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம், ஆனால் டாபிக் மாறிடும். ஒரே ட்ராக்கில் போவோம். அதனால தான் தலை பூர்த்தி பண்ணிப்போம். ராம் 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 ராம்.